Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம SSC Maths previous year questionல practice setல ratio and proportion topicல இருந்து important question solve பண்ண போறோம். இந்த questions வந்து SSC CGL CHSL MTS examல ஆல்ரெடி கேட்ட questions. நான் சொல்யூஷன் வந்து explain பண்றதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்ம first question பார்க்கலாம். So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the product of two positive numbers is 1344 and the ratio is 7:12. The smaller of these numbers எவ்வளவு சொல்லி கேக்குறாங்க. So ratio வந்து 7:12 ன்ட்டாங்க. அத நீங்க வந்து நம்பர்ஸா மாத்தும்போது வந்து பாத்தீங்க அப்படினா 7x, 12x ன்னு எழுதலாம். So இதோட ப்ராடக்ட் வந்து 1344 ன்ட்டாங்க. அப்ப ப்ராடக்ட் அப்படின்றது மல்டிப்ளை 7x into 12x அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினா 1344. சரிங்களா? அப்ப 7x into 12x வந்து பாத்தீங்க அப்படினா 84x square is equal to 1344. x square is equal to 1344 divided by 84. சரிங்களா? இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படினா 242 சார். இது வந்து 2 6 ஆர் 12, 2 7 ஆர் 14, 2 2 ஆர் 4. சரிங்களா? அடுத்து 2 2 ஆர் 4, 2 1 ஆர் 2. அடுத்து 2 3 ஆர் 6, திருப்பி இதே ஆன்சர் 2 3 ஆர் 6, 2 6 ஆர் 12. இத 3 டேபிள் அடிச்சீங்க அப்படினா 3 7 ஆர் 21, 3 1 ஆர் 3, 3 1 ஆர் 3, 3 2 ஆர் 6. திருப்பி இத 7 டேபிள் அடிச்சீங்க அப்படினா உங்களுக்கு 7 1 ஆர் 7 6 ஆர் 42. ஸோ x ஸ்கொயர் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 16 வரும். அப்ப x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 4. ஸ்மாலர் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் கேக்குறாங்க. சோ நம்பர்ஸ் வந்து 7x, 12x. x க்கு பதிலா 4 அப்ளை பண்ணீங்க அப்படினா 7 into 4 வந்து பாத்தீங்க அப்படினா 28, 12 into 4 வந்து 48. சோ இதுல ஸ்மாலஸ்ட் அப்படின்றது 28. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா two numbers are in the ratio 4:5. If 2 is subtracted from the first number and 2 is added to the second number, their ratio becomes 2:3. The difference between the two numbers சொல்லி கேக்குறாங்க. So ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5. ஸோ நம்ம நம்பர்ஸை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா 4x, 5x. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ராக்ட் ஆகுது. இப்போ 4x - 2. அதே மாதிரி செகண்ட் நம்பரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து ஆட் ஆகுது. 5x + 2 இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 2/3 சொல்லி மாறுது. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12x - 6 இஸ் ஈக்குவல் டு 10x + 4. சரிங்களா? 12x - 10x is equal to 4 - 6 இந்த பக்கம் வரும்போது +6 ஆயிரும். ஏன்னா +10x இந்த பக்கம் வரும்போது -10x ஆயிரும். அப்போ 2x is equal to 10, x is equal to 5. சரிங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ். ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if p/3 is equal to q/5 is equal to r/2 then find இது இங்கே ரேஷியோ வராது. then find p + 2q + 3r is to p + q + r சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது p/3 is equal to q/5 is equal to r/2 is equal to நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் k ஓட ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ ஒன்னொன்னே ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது p/3 equal to k அப்படின்னா p ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3k. ரைட்டா? ஸோ அதே மாதிரி q/5 is equal to k அப்படின்னா q ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5k. அதுக்கப்புறம் r/2 is equal to k அப்படின்னா r ஓட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2k. சரிங்களா? ஸோ இப்போ r நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், q வந்து கண்டுபிடிச்சிட்டோம், p வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். p + 2q + 3r ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம். ஸோ p அப்படின்றது 3k plus 2q, 2 into q, q வந்து 5k. அப்போ 2 into 5k 10k plus 3r, 3 into r வந்து 2k, 3 into 2k 6k is 2. அடுத்த p plus q plus r, 3k plus 5k plus 2k வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10k. அப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 19k, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10k, இந்த k கேன்சல். அப்போ 19:10 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if 162 is to x, ரேஷியோ x is to 338. இது 388ல் 338. ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது 162/x is equal to x/338ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x² is equal to 162 into 338ன்னு வரும். x is equal to square root of 162 into 338ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதில் 162 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 281 சார் 162, 327 சார் 81, 39 சார் 27, 33 சார் 9. சரிங்களா? அதேமாதிரி இந்த 338 எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா 2 into 21 சார் 2, 13, 2 6 சார் 12,
ஸோ 169. ஸோ 2 into 169 கரெக்டாக 2 into 169 தானே 338 ஏன்னா 18 12 ஆமாம் 2 into 1 இது அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 162க்கு பதிலாக 2 into 3 into 3 into 3 into 3 into 2 into 169 ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 மல்டிப்ளை பண்ணி 9ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 மல்டிப்ளை பண்ணி 9ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த 169 வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 13. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 சார் 6 6 3 சார் 18 18 இன்டூ 13. ஸோ 18 இன்டூ 13 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ வரும்? 18 13 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 4 சார் 24 2 5 1 8 சார் 1 1 சார் 4 இது வந்து உங்களுக்கு 3. ஸோ 234. ஸோ 234 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 numbers are in the ratio 1:2:3. After adding 5 to each number the ratio becomes 2:3:4ன்ட்டாங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறேன். ஸோ 3 numbers are in the ratio. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 1:2 எடுங்க, இல்லை 2:3 எடுங்க, இல்லை 3:1 என்ன வேணால் எடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் எடுக்கிறேன் 1:3 சரிங்களா. ஸோ இதோடைய ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 5 ஆட் ஆனதுக்கப்புறம் அதோட ரேஷியோ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா 2:4 மாறி. எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நம்பர் கூடயும் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 2s are 6 மைனஸ் 4 1s are 4 இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5 4s are 20 மைனஸ் 5 2s are 10. அப்போ 2 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் வந்து 10/2 5 சரிங்களா. ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு யூனிட் 5 அப்படின்னா அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ 1:2:3. இப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 5, 2 யூனிட் அப்படின்றது 2 × 5 10, 3 யூனிட் அப்படின்றது 3 × 5 15 சரிங்களா. இதில் ஸ்மாலஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சரிங்களா. இதை நீங்கள் வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸு 2x 3xன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்துலேயும் 5 ஆட் பண்ணிக்கிறனால x + 5/2x + 5 இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு எடுத்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து ஷார்ட்கட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சம்மு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 numbers are in the ratio 5:3 and the difference is 34. Find the small number. ஸோ 2 நம்பரு அதோட ரேஷியோ வந்து 5:3ன்ட்டாங்க. அப்போ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5x 3x. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 2x. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 34ன்ட்டாங்க. அப்போ 2xன்றது 34 அப்படின்னா எக்ஸ்ன்றது 34/2 17. ஃபைண்ட் த ஸ்மாலர் நம்பர். இது ரெண்டில் எது ஸ்மாலர்னா 3x தான். அப்போ 3 × 17 51 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 numbers are in the ratio 3:7. If 11 is subtracted from each, the ratio becomes 7:20. Find the smaller number. So 3:7. ஸோ 2 நம்பர்லேருந்து 11 சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:20 ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 11 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 60 மைனஸ் 49 யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா -77 மைனஸ் ஆஃப் -220 கரெக்டாக. அப்போ 11 யூனிட் இஸ் ஈக்குவல் டு -77 மைனஸ் ஆஃப் -220 ப்ளஸ் 220. அப்போ 11 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 220லேருந்து 77 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 இங்கே 1 இது 4 ஸோ 143ன்னு வரும். ஸோ அப்போ 11 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 143 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 143/11 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 13ன்னு வரும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்மாலர் நம்பர். இது ஸ்மாலர் நம்பர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக 3 தான். அப்போ ஒரு யூனிட் 13 அப்படின்னா அப்போ 3 யூனிட் அப்படின்றது 3 × 13 போட்டிங்க அப்படின்னா 39 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு
ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the difference between two numbers is 48, their ratio is 7:3, find the sum of both the numbers. ஈஸி தான். ஸோ ரேஷியோ 7:3 அப்படின்னா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7x, 3x. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48ன்ட்டாங்க. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x தான் 48. அப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48/4 12ன்னு வரும். ஃபைண்ட் த சம் ஆஃப் போத் த நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரோட சம் கேட்குறாங்க. அப்போ 7x + 3x அப்படின்றது 10x. 10 × 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the ratio of male to female members in a club is 2:3. if male members increases by 200, the ratio becomes 5:6. how many female members are there அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து மேல் இஸ் டு ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ இதில் மேல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 200 வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 5:6ன்னு மாறுது. ஸோ மேல் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபீமேலை வந்து என்ன பண்ணலாம், ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆகாதனால நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்திங்கன்னா எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 3க்கும் 6 இது ரெண்டையும் நம்ம சேம் ஆக்கிடலாம். 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 6. அப்போ × 2 இங்கேயும் × 2, இங்கே வந்து × 1, இங்கே × 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 4:6. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:6. ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, சேமாக தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 யூனிட். அப்போ இந்த 1 யூனிட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 200. கரெக்டாக? நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆல்னு கேட்குறாங்க. ஃபீமேல் மெம்பர்ஸ்ன்றது 6 யூனிட். அப்போ 1 யூனிட் 200 அப்படின்னா 6 யூனிட் அப்படின்றது 6 × 200 போட்டிங்க அப்படின்னா 1200ன்னு வரும். ஸோ இந்த சம்மை நீங்கள் எப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ரேஷியோவை 2x, 3xன்னு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ வந்து மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து 200 ஆட் பண்ணியிருக்காங்க. 2x + 200 / 3x = ரேஷியோ வந்து 5/6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12x + 1200 = 15xன்னு வரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 12x + 15x இந்த பக்கம் வரும்போது -15x = 1000 -1200ன்னு வரும். அப்போ -3x = -1200 மைனஸ் கேன்சல். எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400ன்னு வரும். சரிங்களா? எக்ஸ் வந்து 400. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர்ன்றாங்க. ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3x. அப்போ 3 × 400 3 × 400ன்னு போட்டிங்க அப்படின்னா 1200ன்னு வரும். சரிங்களா? ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. ஸோ இது நான் எதுக்கு ரெண்டையுமே எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு சப்போஸ் இது புரியலைன்னா இந்த மெத்தட் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? இது ஈஸி தான், இது புரியலுக்கு ஒன்றும் இல்லை. ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆகாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீமேல்ஸை வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன் ஈக்குவல் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when x is added to 2, 3, 30 and 35, the new numbers are in the proportion, find the second largest part in the proportion. இதை நான் வந்து ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி காமிக்கேன். ஸோ 2, 3, 30, 35ன்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 5. இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 1. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 1ஓட 30 மல்டிப்ளை பண்ணுங்கள் 30 டிஃபரன்ஸ். இந்த 5ஓட அந்த மொதல் நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 10 டிவைடட் பை 5 - 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. அப்போ 30 - 10 வந்து 20/4 5ன்னு வரும். சரிங்களா? ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் இந்த ப்ரொபோர்ஷன்ட்டாங்க. இப்போ ஒரு யூனிட் 5 அப்படின்னும் போது இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் எதுன்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு யூனிட் அப்ளை பண்ணுங்கள். 5 யூனிட், ஒரு யூனிட் வந்து 5 அப்படின்னா 2 யூனிட் வந்து 10, 3 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15, 30 யூனிட் அப்படின்றது 150, 35 யூனிட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 35 × 5 போட்டிங்க அப்படின்னா 5 5 20, 5 3 15, 175ன்னு வரும். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷன். இது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 150 அப்படின்றது லிட்டரலாக வந்து எதோட இதுனா 30ஓட இது. அப்போ 30 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 2. சரிங்களா? ஸோ இது வந்து இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ இது வேறு எப்படி நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ 2, 30, 30 and 35 அப்படின்றது ப்ரொபோர்ஷனில் கொடுத்துட்டாங்க. ப்ரொபோர்ஷன் அப்படின்னா 2:3 30 35ன்ட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா 2/3 = 30/35ன்னு எடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் ஆகுது. அப்போ அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2 + x/3 + x = 30 + x/35 + xன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ இதே 5 தான் வரும். ஆனால் இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 + x இங்கே 35 + xன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் வரும், லிட்டரலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்லாம் உங்களுக்கு வரும். சால்வ் பண்ணுறதுக்கு
நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க, பட் ஆனால் மிஸ்டேக் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இதுக்கெலாம் டைம் போய்கிட்டு இருக்கும், நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ கடைசி செம்மு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 numbers are in the ratio 5:7:9 and their LCM is 1260. Find the difference between the largest and the smallest numberன்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்கிற ரேஷியோவை நம்பரில் எழுதிக்கிங்க 5x, 7x, 9x. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் அப்படின்றது லிட்டராக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 7s are 35, 35 into 9. ஸோ 35 into 9 வந்து 4, 9 3s are 21. ஸோ 315x அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து அவங்க 1216 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 315x அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1260. அப்போ எக்ஸ் அப்படின்றது 1260 டிவைடட் பை 315. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 1s are 3, 0, 3 5s are 15. அப்புறம் 3 4s are 12, 3 2s are 6. அடுத்து திருப்பி இதையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 3s are 9, 3 5s are 15. அடுத்து 3 1s are 3, 3 4s are 12, 0. அடுத்து இதை 5 டேபிளில் 5 7s are 35, 5 2s are 10, 5 8s are 40. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 4s are 28. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ன்னு வந்துடும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இதில் லார்ஜஸ்ட் அப்படின்றது 9x, ஸ்மாலஸ்ட் அப்படின்றது 5x. இதோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 9x டிஃப்ரென்ஸ் 5x அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x. எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரியும். அப்போ 4 × 4 16 அப்படின்றத அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 சரிங்களா. ஸோ இதோட வீடியோ முடியுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் SSC மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் செட்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. தேங்க்யூ.